இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த வாரம் வெளியே போகிறது யார் தெரியுங்களா? மஞ்சரி தான். வன்மம் சிஸ்டரில் ஒரு சிஸ்டர் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதாவது சௌந்தர்யா வந்து இன்றைக்கி காலையில் பாயிண்ட் கொடுக்கும்போது மஞ்சரி கொடுத்துருப்பாங்க. மஞ்சரிக்கு அந்த பாயிண்ட்டை கொடுக்கும் தான் மஞ்சரிக்கு என்னாச்சு, ஓவர் கான்ஃபிடண்ட் ஆகிடுச்சு. அந்த ஓவர் கான்ஃபிடண்ட்டாக முத்துக்குமரனோட இறங்கி வந்து சண்டை போட்டனால என்ன ஆகி போச்சு, முத்துக்குமரன் ஓட்டு போட்டிருந்தாங்கல்ல, முத்துக்குமரன் செம்புகள்லாம் அவங்க ஊரா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, விஷாலுக்கும் ரயானுக்கும் ஓட்டை போட்டு மஞ்சரியை வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதாண்டா தலைவியோட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதல் நாள் பார்க்கும்போது 3000 இருந்த மஞ்சரி அடுத்த நாள் 4, 5, 6, 7 இப்போ எப்படி போயிடுச்சு, கடைசி இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது காரணம் என்ன, மஞ்சரியோட ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது யார், நம்ம தலைவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா தீபக் கண்ணன் தான் முதல் இடத்துல இருக்கார். 15.4% ஓட்டுகள், 57,994 ஓட்டு. இதில் தீபக் கண்ணன்லாம் முதல் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு எப்போயுமே 3, 4 அவர் தான் அவரோட கோட்டா. இல்லாட்டினா வந்து 4, 5 அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். இப்போ 10 பேர்த்தில் வந்து அவர் 5, 6 அந்த மாதிரி இடத்துல இருக்கவர் ஃபஸ்ட் இடத்துக்கு வராருன்னா அது காரணம் என்னென்னா முத்து சம்புகள்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், ராணுவம் வந்து 14.25% ஓட்டுகள், 54,900 ஓட்டு. ஜாக்லின் கீழே வந்துருச்சு, 50,543. என்னமோ ஜாக்லினுக்கு பேன்ஸ் அறுத்து தள்ளுறாங்கிறீங்க, இங்கே தள்ளுங்கடா, ஓட்டிங்கில் தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, வன்மம் சிஸ்டர்ஸு 3ஆம் இடம். அப்புறம் விஷால் வந்து 46,640. பார்த்தீங்களா, விஷால் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டான். 5ஆம் இடத்துல இருந்தால் பவித்ராலாம் இப்போ கீழே போயிடுச்சு. அருண் வந்து 44,503, பவித்ரா வந்து 44,277, ரயான் வந்து 43,733. ரயான் வந்து 3 நாளாக கடைசியாகவே இருந்தான். இன்றைக்கி என்னன்னா மஞ்சுரி மேம் வந்துட்டாங்க. மஞ்சரி மேம் 2ஆவது இடத்துலேருந்து கடைசி இடம் வந்துட்டாங்க. இதான் வந்து நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மஞ்சரி என்ன அப்படின்னா, சௌந்தர்யா பக்கம் சாஞ்சு சௌந்தர்யா கூட பேசுது, முத்து வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நம்ம தலைவி தான். இவங்களுக்குள்ளே ஒரு மங்காத்தாவை போடணும்டா, இவங்களை ஃபஸ்ட்டு உடைக்கணும்டா அப்படின்னு சொல்லி முத்துவை வந்து லைட்டாக இவன் நீ பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி முத்துவை குறை சொல்லிட்டு மஞ்சரி தான் சரியாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல. வாத்தலைவி இவங்க வன்மமாக செயல்படுறாங்கன்னா நம்ம வன்மத்தில் ஒரு 10% செயல்படணுமா இல்லையா, சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.